ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய நம்பிக்கையோடு தான் இப்போது இதை நீ கேட்கணும். ஏன்னா உன் வராகியம்மா எப்பவுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன்ற எண்ணம் உனக்கு இருக்கிறது தானே. இதையும் முழுவதுமாக நீ நம்பிக்கையோடு கேட்டா இனி நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் நன்மைக்கு ஏற்றாற் போல நான் நடத்தி முடிக்கிறேன். உன்னை புரியாத இடத்துல உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களுக்கு ஒவ்வொன்றிலும் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்குவதை காட்டிலும் யார் என்ன வேணா என்னை பற்றி புரிஞ்சதாகவே இருக்கட்டும், காலம் அவர்களுக்கு சரியான விதத்தில் நான் யார் என்பதை உணர்த்தும் என்ற நம்பிக்கையோட எல்லாரும் என்ன வேண்டுமானாலும் யோசிச்சுக்கிட்டு அவங்க விருப்பப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையை நோக்கி நீ மௌனமாய் நடந்து செல்வதுதான் சரியாக இருக்கும். வலி, துயரம் அல்லது கோபம் எது வந்தாலும் அது உனக்குள்ளே நீ உன்னை பார்ப்பதற்கான நேரம் என்பதை புரிந்து கொள். வலியும் வேதனையும் இருக்கும்போது, துன்பமும் துயரமும் உன்னை ஆட்டி படைக்கும் போது, கோபமே வந்தாலும் கூட அத்தனையும் கட்டுப்படுத்திக்கிட்டு உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை நீ நிதானமாக பொறுமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தால் சீக்கிரமாக வெற்றியை பெற்றிடலாம் என் செல்லமே. அதை விட்டுட்டு வலியோ வேதனையோ துன்பமோ துயரமோ கோபமோ வரும்போது உன் மனசையும் உன்னையும் கட்டுப்படுத்திக்காம உணர்ச்சிகளை வெளியில பொங்க வச்சிட்டினா அது உன் வாழ்க்கையில தோல்விகளை நெருங்க செய்துவிடும். அதனால்தான் கோபம் வரக்கூடிய இடத்துல வராத அளவுக்கு நீ அதை பயன்படுத்திக்கணும். கோபமே வந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த சூழ்நிலையை அமைதியாக கடந்து வரக்கூடிய ஆளாக இருந்துவிடு. கோபம் வரக்கூடாத இடத்தில் வந்தால் அது ஆபத்தானது தானே. எப்போதும் எந்த இடத்திலும் எதுக்காகவும் யார் மீதும் கோபப்படாம எல்லா விஷயங்களையும் பொறுமையாக எதிர்கொள்ள பழகு. வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது. ஆனால் உன்னை ஏமாற்றியவர் யாராக இருந்தாலும் அவர்கள் கண் முன்பாகவே நீ ஜெயித்து காட்டாமல் விட்டுவிடவும் கூடாது என் செல்லமே. அவங்களையே ஜெயிச்சு காட்டி அவங்க கண்ணு முன்னால் அவர்களை விட சிறப்பான உயர்வான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காம முன்னேறி போய்கிட்டே இரு. ஏன்னா நீ அப்படி எதையும் கண்டுகொள்ளாமல் முன்னேறி போனா மட்டும்தான் உன்னுடைய வெற்றி மிக பெரும் வெற்றியாக உன்னை சுற்றி இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பதில் சொல்லும் வெற்றியாக அது இருக்கும். நீ மிகப்பெரிய லட்சியத்தை உனக்குள்ள வச்சிருக்க. உன்னுடைய ஆசையும் கனவுகளும் பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நீ அடைவதற்கு எல்லா விதத்திலும் இந்த வராகி அம்மா நான் துணையா இருப்பேன். வாழ்க்கையில உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. மற்றவர்கள் தரும் அடியையும் பொறுத்துக்கொள் என் செல்லமே. சில முடிவுகளை நீ இறைவனிடம் விட்டுவிட்டாலே எல்லாவற்றையும் நடத்தி தருவதற்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வேலைகளை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதுன்னா அது உன்னை பலவீனமாக மாற்றாது. அது இன்னும் உன்னை பலமான ஆளாக வலுவான ஆளாகத்தான் மாற்றும். பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ. வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும். நீ வாழ்வதா வீழ்வதா என்பதை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். மனம்தானே வாழ்க்கைக்கான விளைநிலம். உன் மனசுங்கிற விளைநிலத்துல நீ என்ன விதைகளை போடுறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால உன் மனசுல எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களின் விதைகளையும் போட்டுவே. அதை பொறுத்து உன் வாழ்க்கையும் அழகாக மாறும் என் செல்லமே. உன்கிட்ட உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் நீ இறங்கி போய் உதவி செஞ்சு உன்னுடைய மதிப்பை நீயே கெடுத்துக்காத. ஏன்னா அவங்க நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்கிற போறதில்ல. வாழ்க்கையின் சந்தோஷம் என்பதே நீ வாழ்ற இடத்தில் இல்லை, நீ வாழும் விதத்தில் தான் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய நற்குணங்களை தகுதியாக வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆளாக நீரு. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. நான் தியானத்தால எதையும் அடையவில்லை, ஆனா நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதே போல உன்னுடைய பொறுமையால் இப்போது நீ சில விஷயங்களை இழப்பது போல தெரிந்தாலும் கூடிய சீக்கிரமே பொறுமை அதற்கான பலனையும் பரிசையும் உனக்கு கொடுக்கும். கோபம் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கிறது என்பது கஷ்டமாகிவிடும். என்ன நடந்தாலும் கோபப்படாத. மனக்குழப்பம் அடைவதற்கு பதிலாக மன அமைதியோடும் பொறுமையோடும் உனக்கான வேலைகளை செய். வார்த்தைகள் சில விஷயங்களை அழிக்கும், சில பேருடைய வாழ்க்கையை முடிச்சு வைக்கும். அதே நேரத்துல அரவணைப்பாய் ஆறுதலாய் பேசக்கூடிய சில வார்த்தைகள் அடுத்த மனிதரின் நோயையும் குணப்படுத்தும், மன காயத்தையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டதாக இருக்கு. நீ பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயம் இந்த உலகத்தையே மாற்றிவிடும் என நம்பிக்கை கொள். உன்னுடைய வார்த்தைகள் யாருடைய வாழ்க்கையையும் அழிக்கும் விதத்தில் இருந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியாட்டியும் கெட்டதை மட்டும் செய்துவிடாதே என் செல்லமே. எப்போதும் அடுத்தவருக்கு அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன் வார்த்தைகள் அழகானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ இங்க வாழ வந்தது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர
அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கிறதுக்குங்கிறதுக்காக இல்ல. அதனால உன்னை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முயற்சி செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக வாழப்பார். உயர நினைக்கிற உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நினைச்சு வருத்தப்படாத. உன்னுடைய பலமே நீ தனித்து நிற்பதுதானே. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னு நினைச்சினா நீ யாரையும் திரும்பி பார்க்காமல் தனித்துவமாக தனியாக உனக்கான வேலைகளை செய்து கொண்டு தனித்தன்மையோடு ஜெயிக்க பழகு. கையில இருக்கக்கூடிய பொருள் குறையும் போதுதான் ஒவ்வொரு பொருளோட அருமையும் தெரிய வரும். அதுபோல வயசு ஏற ஏறதான் வாழ்க்கையின் மதிப்பும் புரிய வரும், அனுபவமும் பக்குவமும் கிடைக்கும். உன் கையில செலவுகள் அதிகமாகும் போதே வரவையும் அதிகப்படுத்துவதற்கான விஷயங்களை யோசிச்சு வச்சிரு. அப்படி இல்லைன்னா செலவையாவது குறைக்க பழகு. செலவும் அதிகரிக்குது வரவும் குறையுதுன்னு நினைச்சு நினைச்சு கவலைப்படுறதுக்கு பதிலா இரண்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே தீரணும். ஒண்ணு வரவை அதிகப்படுத்தணும், இல்லைன்னா செலவை குறைச்சிக்கணும். பதிலுக்கு பதில் பேசக்கூடிய மனிதர்கள், உன்னிடம் வாதாடக்கூடிய மனிதர்கள், வீம்புக்கு வம்பிழுக்கக்கூடிய மனிதர்கள் உன்கிட்ட யாராவது வந்து பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட பதில் ஏதும் பேசாமல் அமைதியா இருப்பதுதான் உனக்கான மரியாதையை தேடித்தரும். நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்குது என் செல்லமே. நீ கவலைப்படாம வாழ்க்கையில முன்னேறி போய் உனக்கான தேடல்களை பெற தகுதியான ஆளாக இருந்துவிடு. உன்னை நேசிக்கும் 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 4 பேரை பத்தி யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது. ஏன்னா எத்தனையோ பேரு உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்களாக உன் மேல பாசத்தோடு உன் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்காங்க. அவர்களுக்கு உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் திருப்பி கொடுக்கணுமே தவிர உன்னை பிடிக்காத யாரோ 4 பேரை நினைச்சு உன் வாழ்க்கையில நேரத்தை வீணாக்க வேண்டாம். அவர்களை பற்றியும் அவர்களது செயல்களை பற்றியும் நீ யோசிக்க கூட வேண்டாமேன் செல்லமே. ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஆரம்பத்துல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்றதை மறப்பது தவறல்லவா. அதனால் நீ கஷ்டப்பட்ட வாழ்க்கையை மறந்துடாம எப்போதும் எளிமையாக சிறப்பாக சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன்னை நேசிப்பவர்களை நீ பாராட்டு. யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு போய் உதவி செய். உன்னை காயப்படுத்தும் மனிதர்களை கூட மன்னித்து விடு. ஆனால் உன்னை விட்டு விலகியவர்களை நீ மறந்தே விடு என் செல்லமே. நீ வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தமே மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் மரியாதையில தான் இருக்கு. அதனால நீ உன் வாழ்க்கையில் எல்லா செயல்களையும் சிறப்பாக அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் உதவி செய்யக்கூடிய ஆளாக இருந்தா அடுத்தவங்க மூலமா உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு அடுத்தவனை ஏமாத்துறதும் துரோகம் செய்யறதும் கொடுமைப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் காயப்படும் விதமாக வார்த்தைகளை பேசுவதும் உனக்கு உடன்மையான மதிப்பை பெற்று தராது. சும்மா பேருக்கு உன்னை பார்க்கும்போது வேணுமானா அடுத்தவங்க சிரிச்சு பேசுவாங்களா இருக்கும், மதிப்பு மரியாதையும் கொடுப்பது போல நடிச்சு பேசுறவங்களா இருக்கும். ஆனா நல்ல செயல் செய்தாயானால் நீ நன்றாக வாழ்வாய். தீய செயல் செய்தாயேயானால் நீதான் கஷ்டப்பட நேருமே செல்லமே. அடுத்தவர் உன்னை திரும்பி பார்த்து எப்படி வாழ்க்கையில உயர்ந்தான்னு சொல்லக்கூடிய அளவில் நீ இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் நீ பிறந்திருக்கிறாய். யாருடைய குறைகளையும் சொல்லி நீ காயப்படுத்த வேணாம். உன் வாழ்க்கையில நல்லது நடந்தா இன்னும் அதை அதிகமா கத்துக்கோ. தவறு நடந்தா அது சரியாகிற வரைக்கும் நீ திருத்திக்கோ. சரி என்றால் கற்றுக்கொள். தவறு என்றால் ஒருவர் செய்யக்கூடிய செயல் தவறாக இருந்தால் அதை எப்படி சரி செய்யணும்னு அவங்களுக்கு கத்துக்கொடு. காரணமில்லாமல் நீ உன் வாழ்க்கையில் யாரையும் சந்திப்பது கிடையாது. எல்லா மனிதர்களையும் காரண காரியத்தோடு தான் நான் உன் வாழ்க்கையில் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் உனக்கான நல்லது நடக்கும்.